உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கு முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம்னா 2025 நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மாதத்துல ஒரு 3 முக்கியமான நாட்கள் வருது. அது என்னென்ன அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது ராசி பலன்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான நவம்பர் மாதத்திற்கான சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கறத தனித்தனியா பிரத்யேகமா கொடுத்துருந்தோம். இது எதுக்குன்னா நீங்க இதை ஒரு வழிகாட்டியா வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்குறோம். எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. அடுத்தது சந்திராஷ்டம தினங்கள். இப்போ இந்த நவம்பர் மாசத்துல வரக்கூடிய முக்கியமான தினங்கள் அப்படின்னா நவம்பர் 4ஆம் தேதி ஐப்பசி 18 சந்திர ஜெயந்தி. இப்ப சந்திர பகவான் பிறந்த நாள் நவம்பர் 4ஆம் தேதி. ஒரு பரிகாரம் பண்ணணும்னாலும் ஒரு காரியத்துல வெற்றி அடையணும்னாலும் மெயினா நம்ம பார்க்கறது சந்திரன். சந்திரன் தான் மனோகாரகன். சந்திரன் நீச்சமாயிட்டா நம்மளுடைய மனநிலையே மாறி போயிடும். ஆட்சி உச்சமா இருந்தா நல்லா. ஸோ இப்ப எந்த வகையில இருந்தாலும் அதே மாதிரி ஒரு பரிகாரம் பண்றோம் அப்படின்னா சந்திரன் நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நல்ல பலன்களை வெற்றியை கொடுக்கும். அதை விட முக்கியம் என்னன்னா அந்த கிரகங்கள் பிறந்த நாள்ல வழிபடுறது, பிறந்த தினத்துல வழிபடுறது செய்யறது ரொம்ப ரொம்ப வெற்றி, முழு வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான நாள் சந்திர பகவான் பிறந்த நாள் நவம்பர் 4. அந்த அன்னைக்கு சந்திர பகவானுக்கு வெள்ளை மலர்களால அர்ச்சனை பண்றது ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்தது நவம்பர் 5ஆம் தேதி ஐப்பசி மாதம் 19ஆம் நாள் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகத்துல கலந்துகிட்டு அது அந்த கொஞ்சோண்டு அன்னத்தை கொண்டுட்டு வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னாவே அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு அன்னத்திற்கு உணவுக்கு பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறது காலகாலமா நிலை வரக்கூடிய ஒரு ஐதீகம். இந்த நாளையும் நீங்க இந்த நவம்பர் மாசத்துல வர்றதுனால பயன்படுத்திக்க. அதுக்கடுத்து நவம்பர் 12ஆம் தேதி ஐப்பசி 26 மிக முக்கியமான நாள் கால பைரவ அஷ்டமி. இப்ப நம்ம கேள்விப்படுற இடத்துல பாக்குறவங்க பேசுறவங்க பழவங்க எல்லாத்துட்டையும் பார்த்தோம்னாவே கடன் கடன் அதிகமா கடன்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க. அப்ப கடன் அப்படின்னாவோ அல்லது கடன் அதிகமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எதிரியே அதிகமாயிடும். அப்போ கடனும் எதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு உதவக்கூடிய தெய்வமா இருக்கிறது காலபைரவர். அப்ப காலபைரவர் பிறந்த தினத்துல அந்த அஷ்டமியில காலபைரவர் வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இந்த 3 நாளும் இந்த நவம்பர் மாசத்துல வருது. குறிச்சு வச்சுக்கோங்க, எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. இப்ப கன்னி ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் 2க்கும் அதிபதி. 10ங்கிறது தொழில்காலம் ஜீவனஸ்தானம். இப்ப 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிகத்துல அமர்ந்திருக்கிறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம், முயற்சிகளை கொடுக்கக்கூடிய இடம். ஒரு மனிதன் தொழிலை மாத்தணும், வீடு மாத்தணும், பேர் மாத்தணும் அப்படின்னு எதை மாத்தணும் அப்படின்னாலும் இந்த 3ஆம் இடம் சப்போர்ட் பண்ணணும். அந்த மாற்றத்திற்கு உண்டான கிரகங்கள் அப்படின்னா கிரகம் அப்படின்னு பார்த்தா புதன். அப்ப மாற்றத்திற்கு உண்டானவரே மாற்றத்திற்கு உண்டான ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனா நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் தான். நவம்பர் 9ஆம் தேதி வக்கரமாகிறார். இப்ப நவம்பர் 9ஆம் தேதி வக்கரமாகிறப்ப இந்த மாசம் முழுவதும் படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காது, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வரும், நம்பி ஏமாறுறது, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதெல்லாம் பார்த்து போடுங்க. அதே மாதிரி செக்ல கையெழுத்து போடுறது, வாக்கு கொடுக்கறது, இதுல எல்லாம் ஒரு டாக்குமெண்ட்னா ஒரு தடவைக்கு பல தடவை படிச்சு பார்த்து அப்புறமே கையெழுத்து போடுங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா போயிடும். நடக்கிற பலன்கள் தப்பு தப்பா போயிடும். செவ்வாய் புதனும் இணைஞ்சிருக்கிறதுனால காதல் விவகாரங்கள்ல பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடம் வாங்குறோம், வீடு வாங்குறோம் அப்படின்னா பல தடவை யோசிங்க. ஏன்னா 3ஆம் இடத்தை 3ஆம் சகோதரகாரன் செவ்வாய் ஆட்சியா இருக்கிறதுனால வீடு வண்டி வாகன யோகங்கள் நிறைந்திருக்கு. அதே சமயம் புதனும் கூட இருக்கிறதுனால வக்கரமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா டாக்குமெண்ட் எல்லாம் எந்த இதா இருந்தாலும்
டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா, எழுதியிருக்கிறது கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் தன பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்திலே ஆட்சி அமைஞ்சிருக்கிறார். இதுதான் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு சுக்கிரனால. சுக்கிரன் வந்து மிகப்பெரிய செல்வத்தையும் ஆடை ஆபரணங்களை கொடுக்கக்கூடியவர், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், கலத்திரகாரகன், மிக சிறப்பான ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதுவும் பாக்கியாதிபதியாகவும் வர்றார். அற்புதமான ஒரு யோகம், மனைவியினால யோகம், ஆடையாகவும் லக்ஸூரியஸ் தொழில் செய்யறவங்களுக்கு, கலைத்துறை இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு யோகமான ஒரு மாதம், செல்வ செழிப்பு மிக்க ஒரு மாதம். அடுத்தது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகின்றார். 3ஆம் இடத்ததிபதி 3 8க்கு உண்டான 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரலாம். ஏன்னா செவ்வாய் பகவானும் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும், 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல 16 11 வரைக்கும் சூரிய பகவான் நீச்சமாகிறதும், அரசு சார்ந்த அரசுகிட்ட இருந்து வரக்கூடிய செய்திகள், தந்தையின் மூலமா கிடைக்கக்கூடிய உதவிகள், அரசு டெண்டர் எடுத்திருக்கிறவங்க, அரசு சார்ந்த டெண்டர் எடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமற்ற ஒரு நிலைதான் இருக்கும். இந்த காலகட்டத்துல 16 11 வரைக்கும் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 16க்கு 11க்கு மேல 16 11க்கு மேல சூரிய பகவான் ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு போறார். 3ஆம் இடத்துல 3 6 10 11 என்று சொல்லக்கூடிய உபசய ஸ்தானங்கள்ல ஒரு பாவகிரகங்கள் இருக்கிறது அற்புதமான யோகத்தை, நல்ல செல்வ செழிப்பு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால 3ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் 16 11க்கு மேல போறதுனால அப்ப உங்களுக்கு அரசுகிட்ட இருந்து செய்திகள் வர்றதோ, அரசாங்கத்தினுடைய உதவி கிடைக்கிறதோ, அரசு வேலைக்கு முயற்சி பண்றதோ, இது எல்லாமே வெற்றிகரமா அமையும். அடுத்து 4 7க்கு உண்டான 4 அப்படிங்கிறது சுகஸ்தானம், 7ங்கிறது கலஸ்திரஸ்தானம், நண்பர்கள், கூட்டுத்தொழில், வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப 4 7க்கு உண்டான குரு பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு போன மாசம் அதிசாரமா ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வந்து எல்லா செல்வ வளத்தையும் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ நவம்பர் 11க்கு மேல திரும்ப வக்கரமாகி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போறார். 4 7 2 கேந்திரத்திற்கு உண்டான கேந்திராதிபதி இன்னொரு கேந்திராதிபத்தியத்துக்கு உண்டான 10ஆம் இடத்திற்கு வர்றது கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியான நவம்பர் 11க்கு மேல சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய, அதாவது சுகஸ்தானத்தை 4ஆம் வீட்டை குரு பகவான் நேரடியா 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால தாயினுடைய உடல் ஆரோக்கியம், வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா அமையும். இப்போ குரு பார்வை உங்களுக்கு ராசிக்கு 3 5 7ஆம் இடத்திற்கு விழுகிறது. நவம்பர் 11க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம். அப்ப 2 4 6க்கு விழுகிறதுனால தனவரவு நன்றாக இருக்கும், கல்வி நல்லா இருக்கும், வண்டி வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 6ஆம் இடங்கிறது கடன்கள் கட்டுக்குள் அடங்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும், 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தான் உங்களுக்கு வாங்கிடும். ஏன்னா அப்பதான் சொன்ன மாதிரி 3 6 10 11 பாவகிரகங்கள் இருக்கிறது தனவரவை அள்ளி கொடுத்துரும். ஆனா உடல் ரீதியான பிரச்சனைகளை கை வச்சிடும். அப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது காலில் அடிபடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா செவ்வாயினுடைய பார்வையும் 4ஆம் பார்வையா செவ்வாயும் ராகு பகவானை பார்க்கறதுனால வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா போக வேண்டியது பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. 6ஆம் இடத்திற்கு அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. நவம்பர் 29ல வக்கரம் முடியுது. உங்களுக்கு கண்டக சனி காலம். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகள், நண்பர்கள், கூட்டு தொழில பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம்
வரதான் செய்யும். ஆனா தனவரவு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அற்புதமான தடையற்ற தனவரவு. எல்லா யோகங்களும் நிறைந்த மாதம், அற்புதமான மாதம். சின்ன சின்ன பிரச்சனைகள் அது வரத்தான் செய்யும். அது நாம தான் பார்த்து சமாளிக்கணும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தோம்னா போதும். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான மாதம். இப்போ கன்னி ராசிக்கு சந்திராசூலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 4/11/25 இரவு 12:40 இருந்து 6/11/25 காலை 11:50 வரைக்கும் சந்திராசனங்கள். உச்சம் 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் நவம்பர் 1, 3, 7, 11, 13, 16, 18, 21, 23, 24, 26, 28, 30. அசுப நாட்கள் நவம்பர் 5, 9, 17, 20, 22. யோக நாட்கள் நவம்பர் 1, 3, 28, 30. அஸ்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் நவம்பர் 2, 4, 5, 8, 12, 14, 17, 20, 22, 24, 25, 27, 29. அசுப நாட்கள் நவம்பர் 6, 10, 18, 21, 23. யோக நாட்கள் நவம்பர் 2, 4, 29. சித்திரை 1, 2 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் நவம்பர் 1, 3, 5, 6, 9, 13, 15, 18, 21, 23, 25, 26, 28, 30. அசுப நாட்கள் நவம்பர் 7, 11, 20, 22, 24. யோக நாட்கள் நவம்பர் 3, 5, 30. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுகின்ற போது இறைவனை வணங்கி திரும்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு உறங்கச் செல்கின்ற போது இறைவன் நமக்கு அன்றன்று அளித்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி சொல்லி உறங்குவது ஒரு நல்ல வளமான வாழ்க்கை அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.